முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தவுடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது. அதெல்லாம் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இது ஆதாரத்தோட பேசுறேன். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும். நான் அவர் வயதில் மூத்தவர், நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் தவறான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீ திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாம 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படு தோல்வி அடையும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போச்சு. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நாங்களே சொன்னா பொய் சொல்றான்னு சொல்லுவார் இந்த ஸ்டாலின். ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவதில்லை, கண்டுகொள்ளவில்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கிறது. விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஒன்று அமைச்சு அதுல 100 கோடி ரூபாய் ஒதுக்கி நம்முடைய உணவுத்துறையின் மூலமாக இன்னைக்கு புளி விலை ஏறுது. தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு புளி விலை ஏறுது. எங்க புளி விலை குறையும்? தருமபுரி. அங்க போய் புளி வாங்கிட்டு இங்க அந்த உணவுத்துறையின் மூலமாக நாங்கள் விற்பனை செய்யும். அதை அந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துவோம். இது மாதிரி உணவுப் பொருள் விலை எப்பொழுதெல்லாம் விலை ஏறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு சென்று அந்த நிதியை பயன்படுத்தி அங்கிருந்து பொருள் வாங்கி நம்முடைய உணவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டில் வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது இந்த ஆட்சியில் ஏழை மக்களை பார்க்குறாங்களா? ஏழை மக்களுடைய பிரச்சனையை பார்க்குறாங்களா? ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை உணர்றாங்களா? எதுவுமே கிடையாது. ஒன்லி அவர்கள் பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர்த்து வேற எதுவுமே திமுக குடும்பத்துக்கு தெரியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரிப்பையில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட வீட்டு மனையே இல்லை, ஏழைகளுக்கு வீட்டு மனை இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்லை. அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அம்மா உயிரோடு இருக்கின்றவரை ஏழை மக்கள் நல்லா வாழ வேண்டும், அதற்கான திட்டங்களை தீட்டி அந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்கள் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான சூழலை உருவாக்கி தந்தாங்க. இருபெரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அண்ணா திமுக அரசு உருவாக்கும். ஏழை மக்களுக்கு கொடுப்பதிலே கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை வேடம் போடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க. அதுல இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, அமைச்சர்லாம் சொல்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்றாங்க. நிறைவேற்றிருக்காங்களா? இப்போ 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படுறாங்க. உயர்த்தினாங்களாமா? இல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆயிட்டது. இந்த ஆட்சியில் அதுதான் சாதனை. ரேஷன் கடையில் ஏற்கனவே கொடுக்கப்படுகின்ற சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுக்குறாங்களாமா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் வங்கியில் கடன் வாங்கி இருந்தாங்க படிப்பதற்காக.
அந்த கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? இப்படி ஏராளமான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தினர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக். தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் அமைக்கப்பட்டோம். சுமார் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் அமைச்சோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று அங்கே சிகிச்சை பெறலாம். அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா மூடிட்டார். இது நியாயமா? ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது தவறா? அந்த திட்டத்தை ரத்து செய்வது மாபெரும் துரோகம் அல்லவா? ஏழைகளுக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா? அது மட்டுமல்ல, மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் முதல் கட்டமாக திறந்தோம், ரத்து செஞ்சிருக்கிறீங்க. அது 4000 அம்மா மினி கிளினிக்காக திறக்கப்படும். எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை தொடருவோம் அண்ணா திமுக. இன்னைக்கு திமுக தலைவர் சொல்றாரு நலன் காக்கும் ஸ்டாலின். இப்பதான் 4 வருஷம் கழிச்சு மக்களை பத்தி சிந்திச்சிருக்கார். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்க உடல் நலத்தை பார்த்துக்கங்க. இன்னைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் பேர் வைக்கிறதெல்லாம் முதலமைச்சர் பிரபலமானவர், பேர் வைப்பதில் பிரபலமான முதலமைச்சர் திரு ஸ்டாலின். ஒரு திட்டத்தை அறிவிச்சா உடனே பேர் வச்சிருவார். இந்த பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அப்புறம் உங்களோட ஸ்டாலின் தினம் ஒரு பேர் அறிவிப்பாரு, அப்படி போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு கதை. நலன் காக்கும் திட்டம் இது என்ன இதனால என்ன பிரயோஜனம்? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும். தமிழ்நாடு முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை 15 லட்சம் மருத்துவ முகாமை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டி நலன் காக்கும் ஸ்டாலின் பேர் வச்சுக்கிட்டார். எங்க நாம கொண்டாந்து திட்டத்துக்குலாம் இவர் பேர் வைக்கிறதா வேலை, வேற எதுவுமே புதிய திட்டம் கொண்டாந்து அதனால மக்கள் இதுவரை நன்மை பெற்ற சரித்திரமே இல்லை. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே நல்ல சிகிச்சை அளிக்கணும் என்பதற்காக புதிதா ஏற்கனவே ஆரம்ப சுகாதாரம் இருக்குது. புதிதா தமிழ்நாடு முழுவதும் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு முறையான சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசு. நடமாடும் மருத்துவ குழு 416 அமைச்சோம். அது பூரா எங்கெல்லாம் மக்கள் இந்த நோய்வாய்ப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் நேரடியாக சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையம் அதை தரம் உயர்த்தி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார 168 கூடுதல் மருத்துவரை நியமித்து கூடுதல் படுக்கை 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையை தரம் உயர்த்தி அந்த பகுதியில் மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த படுக்கை வசதியோட சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தது அதிமுக ஆட்சி. எல்லாமே அதிமுக ஆட்சியில் செயல்பட்ட திட்டம். பேரை மட்டும் வச்சு தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் போட்டோ ஷூட் போட்டு வெளியிடுறது இன்றைய முதலமைச்சருடைய சாதனை. உங்களுடைய ஆதரவால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்த உடனே ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். சேலை வழங்குவோம். அதே போல இது நகராட்சி. இந்த நகராட்சியில் கடைக்கு வரி 150% போட்டாங்க, வீட்டுக்கு 100% வரி போட்டாங்க, மின்கட்டணம் 67% உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு, குடிநீருக்கு வரி போட்டாச்சு. வரி போடாத இதே கிடையாது, எல்லாம் வரி போட்டாச்சு. வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதேபோல கொரோனா காலத்தில் ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு வேலை இல்லை. அப்படி அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் 1 வருஷம் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.